ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரேட் பார்த்தோம்னா நம்ம 4 டைம் பை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிஃப்டி October 7 25,000 கால் ஆப்ஷன் மேலே மூவ் ஆகுன்னு பார்த்தா மூவ் ஆகவே இல்லை. ட்ரைலிங் ஸ்டாப்ஸை மூவ் பண்ணால் அந்த ஸ்டாப்ஸை வந்து ஹிட் பண்ணிகிட்டே இருந்தது ப்ரைஸு. அதாவது சாப்பி மார்க்கெட் ஆகிடுச்சு, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு ட்ரேட் எடுத்தேன், ஒரு 800 பக்கம் ப்ராஃபிட் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலிங் ஸ்டாப்ஸை மறுபடியும் கீழே ப்ரைஸ் கீழே வந்து மறுபடியும் ஹிட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 570 மட்டும் ப்ராஃபிட், ஒரு 170 பக்கம் ப்ரோக்ரேஜ் போயிடும், ஒரு 400 மட்டும் இன்றைக்கி ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் சரி ஓவராக ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரைலிங் ஸ்டாப்ஸ் அது மூவ் பண்ணி அந்த ப்ரைஸ் அந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை. அந்த 40 ரூபா அந்த லெவலுக்கு மேலே போகலை. மேலே போகும் ட்ரை பண்ணேன், ஆனால் பட் அது முன்னால் போனாலும் அந்த சாப்பி மார்க்கெட் பண்ணி மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் நானே அப்புறம் சரி இந்த ட்ரேடோட முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 400 மட்டும் ப்ராஃபிட், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாளைக்கு நல்ல ஒரு பிக் மூவ் கேட்ச் பண்ணலாம். ஒரு 5,600 அந்த மாதிரி ஒரு மூவை ட்ரைலிங் ஸ்டாப் மூலிமா கேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 800 பக்கம் ப்ராஃபிட் போச்சு. அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப்ஸை மூவ் பண்ணி மேலே வச்சுருந்தேன் எப்பவும் போல், அது வந்து மறுபடியும் ஹிட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் ப்ராஃபிட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மூவ் கேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நல்ல ட்ரெண்ட்டு நம்ம ஆக்சுவலாக இதே ப்ரைஸ் நம்ம காலையில் அந்த ட்ரேடை பார்த்துருந்தா நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். காலையில் கொஞ்சம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ட்ரேட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.